வணக்கம் பிள்ளைகள். இன்னைக்கு எங்கட தொடர்ச்சியாக சால்வதற்குரிய தியரி கிளாஸஸ்ல நாங்க சந்திப்போம். சரி, அப்புறம் இலக்கம் 2 பகுதி நான் பார்த்த மாதிரி இருக்கு. சரி, கவனிங்க. இப்ப என்ன கேஸ்னா, 2 ஏங்கிற உடலும் சரி, பிங்கிற உடலும் சரி, ஒன்றை ஒன்று நோக்கி வர, அதாவது BAE புவி சார்பாக ஏல வரும். BAE இந்த திசையில 2 மீட்டர் செகண்ட் மைனஸ் இதை நாம தரோம். அதே மாதிரி OEBE புவி சார்பாக இவர வேகத்தை நம்ம கருதினா OEBE புவி சார்பாக துணிக்கு வீடர் இவர் இந்த திசையிலும் 3 மீட்டர் செகண்ட். சரி, இப்ப இதுல கொண்டு வந்து எழுதினா கேள்வி வந்து ஏ சார்பாக பீல வரும். ஏ சார்பாக பீல வரும்னா ஏல ஒரு ஆள் இருந்து கெட்டு பிய பார்க்கிறது. ஏல வந்துட்டு பிய பார்க்கிறது. ஏ சார்பாக பியின் வரும். ஏ சார்பாக பியின் வரும். அதை எழுதலாம் VBE சக VEA உடைச்சல் வருது. அதை பார்த்தேன். இப்ப சொல்லுவோம் VBE இந்த திசையில 3 மீட்டர் செகண்ட் மைனஸ் சக VEA புவி சார்பாக மனிதன் வேகம் அந்த திசையில் இருந்தால் மனிதன் சார்பாக சாரி ஏ சார்பாக புவி சார்பாக ஏத வேகம் அந்த திசையில் இருந்தால் ஏ சார்பாக புவியின் வேகம் இந்த திசையில் 2 மீட்டர் செகண்ட் மைனஸ். நிறைய காவி கூட்டல் நேரடிய கூட்டலாம். ஒரே திசையில 2 காவிகள் கூட்டப்படுது. 5 மீட்டர் செகண்ட் மைனஸ் 1 வரும். இல்ல நாங்க என்ன விளங்கலாம், ஏல இருந்து நாங்க டி அவதானிப்பமாக இருந்தால் அவர் என்ன நோக்கி அந்த ஏங்கிறவரை நோக்கி 5 மீட்டர் செகண்ட் மைனஸ் 1 வாரமாக தோணும். இதே நம்ம மெதட் 2ல நாங்க செய்ய போனோம். மெதட் 2ல நான் இதை செய்ய போனோம். பெரிய மெதட் 2ல நம்ம கதைக்க போனோம். மெதட் 2ல கதைக்க போனோம். ஏங்கிற உடல் நாம என்ன இருக்கு சரி, இந்த திசையில 2 மீட்டர் செகண்ட் மைனஸ். அதே போல பிங்கிற உடல் நாங்க கருதினால் பிங்கிற உடலை கருதினால் இந்த திசையில 3 மீட்டர் செகண்ட் மைனஸ் 3 மீட்டர். இப்ப கேள்வி ஏ சார்பாக என்ன கேள்வி? ஏ சார்பாக பி என்பது ஏ ஓய்வடைய வைக்கப்படும். ஏ ஓய்வடைய வச்சா இந்த திசையில 2 மீட்டர் செகண்ட் மைனஸ் ஏ ஓய்வடைச்சு. இதே வேலையை அங்க நாங்க செய்ய போனீங்கன்னா அதே 2 இன்ட்டு வரும். மீட்டர் செகண்ட் மைனஸ். இப்ப விளைவுகளா பார்த்தீங்கன்னா ஒரே திசையில கூட்டப்படுது. இந்த திசையில 5 மீட்டர் செகண்ட் மைனஸ். சரி, நம்ம கேள்வி அடுத்தது ஒண்ணு கேட்ட இதுல கேட்டாங்க. இந்த சந்தர்ப்பத்தை நம்ம கருதுற டைம்ல இந்த சந்தர்ப்பம் இந்த திசையில 2 மீட்டர் செகண்ட் மைனஸ் 1. அதே மாதிரி பிங்கிறது இந்த திசையில 3 மீட்டர் செகண்ட் மைனஸ் 3 மீட்டர் செகண்ட் மைனஸ். நம்ம கேட்ட கேள்வி என்னன்னா பி சார்பாக அப்ப இதை நம்ம எழுதினா OEE சக OEB புவி சார்பாக ஏத வேகம் இந்த திசையில 2 மீட்டர் செகண்ட் மைனஸ் 1. புவி சார்பாக ஏத வேகம் இந்த திசையில OEB புவி சார்பாக பீடவேகம் இந்த திசையில இருந்தா பி சார்பாக ஈடவேகம் அந்த திசையில இருக்கு. இது வந்துட்டு 3 மீட்டர் செகண்ட் மைனஸ் 1. விளைவாக வரப்போறாரு இந்த திசையில 5 மீட்டர் செகண்ட் மைனஸ் 1. சரி, கேட்ட கேள்வி இதுல பீல இருந்துட்டு நம்ம பார்த்தோம். இதுல இருந்துட்டு பார்த்தா நம்மளை நோக்கி அந்த 5 மீட்டர் செகண்ட் மைனஸ்ல வாழ்வதாக தோன்றதாக
சரி, இதை நம்ம மெதட் டூல செய்ய போறோம். எல்லாம் அதே கதை தான். மெதட் டூல நாங்க செய்ய வந்தா மெதட் மெதட் செய்ய வந்தா இதே வேண்டும். இந்த திசையில 2 செகண்ட் மைனஸ் 1. அதே போல b இருக்கிறது என்னது 2. இந்த திசையில 3 மீட்டர் செகண்ட். b சார்பாக b ல இருந்து பார்க்கறதால நான் b ய ஓய்வடைய சேர்க்கிறேன். அப்ப b ய ஓய்வடைய சேர்ந்தா இந்த திசையில இருந்து 3 மீட்டர் செகண்ட். இதே இங்கே சென்றார். ஒரே இங்கே சென்றார். விளைவாக அப்ப v a b சார்பாக a இந்த திசையில 5 மீட்டர் செகண்ட். சார்பு உடல் இன்னொரு உடல் சரியா? ஜெயம் இதை நோட் பண்ணிட்டு கன்ஃபார்ம் பண்ணுங்க. செஞ்சிட்டீங்களா? ரைட், நோட் பண்ணிட்டு கன்ஃபார்ம் பண்ணுங்களா? நோட் பண்ணி முடிஞ்சா கன்ஃபார்ம். என்ன நோட் பண்ணியாச்சா? இல்ல சார். என்ஜி சார். சரி, கவனம். புறமை இலக்கம் 3 இருக்கு. புறமை இலக்கம் 3. முடிச்சு மேனேஜர் சின்ன சின்ன தடைகள். சரியா? புறமை இலக்கம் 3. புறமை இலக்கம் 3.
ஏங்கிறவர் வந்து கேட்டு இக்கிடையாக 4 மீட்டர் செகண்ட் மைனஸ் 1 4 மீட்டர் செகண்ட் மைனஸ் 1. அதே போல பிங்கிறவர் நிலைக்குத்தாக கீழ் நோக்கி 3 மீட்டர் செகண்ட் மைனஸ் 1 நிலைக்குத்தாக கீழ் நோக்கி 3 மீட்டர் செகண்ட் மைனஸ் 1 போராட. இப்ப நம்மளோட கேள்வி பி ஏ சார்பாக பி என்பதும் அதே போல பி சார்பாக ஏ ரெண்டு முறையிலே நான் இந்த கேள்வி வச்சுக்கிறேன். இதிலே சரி சரியா? இப்ப கவனிங்க, நம்மளோட முதலாவது கேட்ட கேள்வி ஏ சார்பாக பி. இதை நம்ம கன்வெர்ட் பண்ணினா சக நீங்க தந்திரிக்கிறத பாத்தீங்கன்னா இதுல இருக்கிறது வந்து கேட்டு எனக்கு தெரியும் புவி சார்பாக வரும் இந்த திசையில 4 மீட்டர் செகண்ட். அதே போல புவி சார்பாக வரும் திருநோக்கிய திசையில 3 மீட்டர் செகண்ட் மைனஸ். அதான் தந்திரிக்கிற தரவு. இதுல நாம கதைச்சோம்டா பாருங்க, புவி சார்பாக வரும் புவி சார்பான தீரபதம் வந்து கீழ் நோக்கி திசை. இதுல 3 மீட்டர் செகண்ட் மைனஸ் சக. அதே போல புவி சார்பாக ஈடவரும் இந்தியாவில் இருந்தா ஏ சார்பாக புவியவரும் இந்தியாவுக்கு சேரும். இது 4 மீட்டர் செகண்ட் மைனஸ். காவி கூட்டல் விதியை யூஸ் பண்ணீங்கன்னா சரி. காவி கூட்டல் விதி நம்ம இது கூட எடுக்கிறோம்னா காவி கூட்டல் விதினா ஒரு காவி முடிகிற இடத்துல வந்து இன்னொரு காவியை வரையும். முதலாவது இந்த காவி வரைஞ்சிருக்கிறது இது வரையும் பிரச்சனை இல்லை. இதுதான் எங்க 3 மீட்டர் செகண்ட் மைனஸ் 1. இவர் முடிகிற இடத்துல வந்து அடுத்த காவி 4 வரைஞ்சி கூட்டல் நாங்க நேரடியாக செய்யலாம். முதல்ல பிரச்சனை காவிகளுக்கான கிளாஸஸ் எல்லாம் முடிஞ்சு கொஞ்சம் நல்லா தெளிவாக படிச்சிருப்பீங்க. கேள்வி நாங்கள் பார்ப்போம். சரியா? இவரே 3 மீட்டர் செகண்ட் மைனஸ் 1 அது முடிவு எங்களுக்கு தெரியும். விளைவுள் காவிங்கிறது விளைவுள் காவிங்கிறது சரியா? விளைவுள் காவிங்கிறது இதை நாங்கள் வீடு தேற்றத்தின்படி நாங்க கண்டுபிடிக்கலாம். தேற்றத்தின்படி கண்டுபிடிச்சோம். b வர்க்கம் சமன் 3 வர்க்கம் சக 4 வர்க்கம். எனவே v வர்க்கம் சமன் 9 சக 14 வர்க்கம். v வர்க்கம் சமன் 25. அப்ப v சமன் 5 மீட்டர் செகண்ட் மைனஸ் 1. அவ்வளவுதான் கேள்வி. இந்த திசையில வரும் திசையை கதைக்க போனா நீங்க சும்மா இதுல ஒரு கிடையோட நீங்க காரணம் கேள்வி நம்மளுக்கு திசை கேட்கப்படலை. திசை கேட்கப்படலை. கேட்பீங்க காவிகள் அடிப்படையில் நான் திசையை கதைச்சு வளர்க்கலாம். சரி, ஓகே, அதை நான் படத்துல காரணத்தால அதை பண்ணல. சரியா? இதுதான் எங்களோட நேரடியாக இந்த கேள்வியை நான் என்ன செஞ்சிருக்கேன், சாம்பாடை யூஸ் பண்ணி இந்த கேள்வியை முடிச்சிருக்கேன். இதேதான் நம்ம டூல செய்யணும். இந்த டூல சேவ் பண்ணணும். டூல கதைக்கு போனோம்னா ஏ சார்பாக பீல வரும். இதுல தந்திரிக்கிறது இதுதானே. ஏ வந்து கிட்டு இந்த திசையில போறோம். வந்து என்ன செய்யறாரு, இந்த திசையில அடிக்கிறாரு. 4 மீட்டர் செகண்ட் மைனஸ். அதே போல பிங்கிறவர் இந்த திசையில 3 மீட்டர் செகண்ட் மைனஸ். கேட்ட கேள்வி வந்து கேட்டு ஏ சார்பாக பீடர். இப்ப ஏ ஓய்வடைய வைக்க, ஏ ஓய்வடைய வைக்கன்னா அதுக்கு எதிர் திசையில நீங்க என்ன செய்யணும், அதை ஓய்வடைய வைக்கிற மாதிரி நாம் இங்க 4 மீட்டர் செகண்ட். இதே வேலையை நீங்க செய்யணும். இதே வேலையா செஞ்சீங்கன்னா இதுல நான்
எனவே இரண்டு காவிகள் ஒன்றுக்கொன்று சேர்ந்து தொழில் போது அவர் தான் இணையத்தை போட்டு செஞ்சீங்கன்னா அவருக்கு விளைவு தான் சரி இப்படியே நாங்க கேள்வி நேரடியாக முடிக்கலாம் சில விஷயங்களை வந்து கவனப்படுத்தீங்கன்னா சரி இதை நோட் பண்ணி எடுத்துட்டு நீங்க பிராக்டிஸுக்கு வந்துட்டு இதை நீங்க இது பண்ணிடுங்க பிபிஏ நீங்க செய்ய வேண்டும் பிஏ பி சார்பாக இயங்குவதை நீங்க செய்ய ரெண்டு வகையும் செஞ்சுக்கலாம் அதுக்கு ஸ்பேஸ் நீங்க எழுதி எடுத்துட்டு அதுக்கு ஸ்பேஸ் விட்டு நீங்க செஞ்சுக்கலாம் அடுத்த கதைக்கு மூணு வரப்போம் சரி நம்ம கேள்வி கேடா சார் பண்ணிடுங்க நோட் பண்ணி முடிங்க ரெண்டாவது பிஏ செய்யறது ஸ்பேஸ் விடுங்க நீங்க செஞ்சு பாருங்க முடிஞ்சு ரெண்டாவது கேள்வி ரெண்டாவது கேள்வி ஏக்கமா பி எனும் ஏக்கமா பி எனும் ஏக்கமா பி எனும் இரு துணிக்கைகள் ஏக்கமா பி எனும் இரு துணிக்கைகள் ஒரே திசையில் ஒரே திசையில் ஒரே திசையில் ஒரே திசையில் ஒரே நேர்கோட்டில் இயங்கும் போது ஒரே நேர்கோட்டில் இயங்கும் போது ஒரே நேர்கோட்டில் இயங்கும் போது ஒரே நேர்கோட்டில் இயங்கும் போது அவற்றுக்கு இடைப்பட்ட தூரம் அவற்றுக்கு இடைப்பட்ட தூரம் அவற்றுக்கு இடைப்பட்ட தூரம் அவற்றுக்கு இடைப்பட்ட தூரம் ஒவ்வொரு செகண்டிலும் அவற்றுக்கு இடைப்பட்ட தூரம் ஒவ்வொரு செகண்டிலும் 6 மீட்டரினால் குறைகின்றது ஒவ்வொரு செகண்டிலும் 6 மீட்டரினால் குறைகின்றது ஒவ்வொரு செகண்டிலும் 6 மீட்டரினால் குறைகின்றது
அவை ஒன்றையொன்று நோக்கி இயங்கும் போது அவை ஒன்றையொன்று நோக்கி இயங்கும் போது அவை ஒன்றை ஒன்று நோக்கி இயங்கும் போது ஒன்றை ஒன்று நோக்கி இயங்கும் போது அவற்றின் கிடைப்பட்ட தூரம் அவற்றின் கிடைப்பட்ட தூரம் அவற்றின் கிடைப்பட்ட தூரம் ஒவ்வொரு செகண்டிற்கும் இடைப்பட்ட தூரம் ஒவ்வொரு செகண்டிற்கும் செகண்ட் 10 மீட்டரினால் குறைகின்றது 10 மீட்டரினால் குறைகின்றது ஒவ்வொரு செகண்டிற்கும் 10 மீட்டரினால் குறைகின்றது ஒரு செகண்டிற்கு 10 மீட்டரினால் குறைகின்றது மீட்டரினால் குறைகின்றது 10 மீட்டரினால் குறைகின்றது அவை ஒரே திசையில் இயங்கும் பொழுது அவை ஒரே திசையில் இயங்கும் பொழுது அவை ஒரே திசையில் இயங்கும் பொழுது ஒரே திசையில் இயங்கும் பொழுது அவற்றிற்கு இடையிலான தொடர்பு வேகம் யாது ஒரே திசையில் இயங்கும் போது அவற்றிற்கு இடையிலான தொடர்பு வேகம் யாது தொடர்பு வேகம் யாது புறமேலக்கம் 3 புறமேலக்கம் 3 புறமேலக்கம் 3 புறமேலக்கம் 2 அவை ஒன்றையொன்று நோக்கி இயங்கும் போது அவை ஒன்றையொன்று நோக்கி இயங்கும் போது ஒன்றையொன்று நோக்கி இயங்கும் போது அவற்றிற்கிடையிலான ஒன்றையொன்று நோக்கி இயங்கும் போது அவற்றிற்கிடையிலான தொடர்பு வேகம் யாது அவற்றிற்கிடையிலான தொடர்பு வேகம் யாது இடையிலான தொடர்பு வேகம் யாது இடையிலான தொடர்பு வேகம் யாது ஒன்றையொன்று நோக்கி இயங்கும் போது அவற்றிற்கிடையிலான தொடர்பு வேகம் யாது புறமேலக்கம் 3 புறமேலக்கம் 3 ஒவ்வொரு துணிக்கையினதும் புறமேலக்கம் 3 ஒவ்வொரு துணிக்கையினதும் வேகம் யாது ஒவ்வொரு துணிக்கையினதும் வேகம் யாது ஒவ்வொரு துணிக்கையினதும் வேகம் சரி கவனிங்க ஜெயினப் கேள்வியெல்லாம் நோட் பண்ணியாச்சா ஜெயினப் நான் பேசுறேன் ஓம் சார்
சரிங்க பாருங்க. இப்ப Q2 இரண்டாவது கேள்வி. சரியா? இரண்டாவது கேள்வி. பாருங்க என்ன சொல்றாங்க. சரிதான். இப்ப இரண்டு துணிக்கைகள். சரியா? ஏங்க எடுத்துக்கும் போறாங்க. ஏங்கிற ஒரு துணிக்கை இருக்கிறாங்க. இது யூங்கிற விதத்துல போறது. சரியா? முதலாவது கண்டிஷன் சொல்றாங்க. அதே போல பிங்கிற ஒரு துணிக்கை எடுத்துக்குவோம். சரியா? பிங்கிற துணிக்கை எடுத்துக்குவோம். இவர் வந்து கேட்டு விங்கிற விதத்துல போறார். ஒரே திசையில். அவன் சொல்றான் என்னன்னா ஒவ்வொரு செகண்டுக்கும் இவங்க ரெண்டு பேருக்கும் இடையிலான தூரம் அந்த கேப் வந்து 6 மீட்டர் அளவு குறையுது. இதுல இருந்து நான் உங்களை புடிச்சுக்கலாம் யூதான் பெரியால் பிங்கிறது. சரி வேற விளையாடா பின்னால ஒரு வேகமா ஓடினா தான் என்ன செய்யலாம் இவங்க ரெண்டு பேருக்கு இடையிலான இடைவெளி போக போக குறைந்து போகும். அவன் சொன்னா ஒவ்வொரு செகண்டுக்கு 6 மீட்டர் அளவு குறையுது. சரி நான் யூங்கிற வேகம் பெருசுல எடுத்தது ஏன் விளையாட இப்ப பாருங்க நம்ம சும்மா பாருங்க. நான் இப்ப இந்த பீல இருந்துகிட்டு சரி இந்த பீல இருந்துகிட்டு முதலாவது சொன்ன கதையின்படி நம்ம பீல இருந்துட்டு ஏன் பார்ப்போம் என்ன நடக்க போகும். அப்ப பி சார்பாக ஏ என்பது பி சார்பாக ஏ என்பது பி சார்பாக ஏ என்பது. அப்ப நம்ம யார ஓய்வடைய வைக்கீங்க பிஏ ஓய்வடைய வைக்கீங்க. அப்ப பிஏ ஓய்வடைய வைக்கிறது அவருக்கு எதிர் திசையில அந்த பி வேகத்துக்கு உண்டான இதே வேலையை நம்ம இங்க செஞ்சா VAB B சார்பாக A இன் வேகம் U minus B U minus B U minus B சார்பாக A இன் வேகம். கேள்வி நல்லா விளையுங்க. கேள்விய நல்லா விளையுங்க. சொல்றா பாருங்க. ஏகமா B எனும் இரு துணைக்கைகள் ஒரே திசையில் ஒரே நேர்கோட்டில் இயங்கும் போது அவற்றுக்கு இடைப்பட்ட தூரம் ஒவ்வொரு செகண்டிலும் 6 மீட்டரினால் குறையல. நீங்க இப்ப இங்கதான் பார்க்கறது இல்ல இங்கிருந்து பார்க்கலாம் அதேதான் வரப்போறாங்க. சரியா? எலக்ட்ரானிக் 6 மீட்டர் அளவு குறையுதான். அவை ஒன்றை ஒன்று நோக்கி இயங்கும் போது அவற்றுக்கு இடைப்பட்ட தூரம் ஒவ்வொரு செகண்ட்லையும் 10 மீட்டர்னால குறையலாம். முதலாவது அவை ஒரே திசையில் இயங்கும் போது அவற்றுக்கு இடையிலான தொடர்பு வரும். அதாவது இவர்ல இருந்துட்டு இவரை நான் பார்க்க அங்க எடுத்த தெரியாத கணியங்கள் சார்பாக யூபி சார்பாக U minus B வருது. ஆனா இங்க அதை பார்க்கிற எனக்கு அது எப்படி விளக்குதுன்னா ஒவ்வொரு செகண்டுக்கும் 6 மீட்டர் நோக்கி வாரமாகிறது. அவர் இடப்பெயர்ச்சி 6 மீட்டர் ஒவ்வொரு செகண்டுக்கு என்றால் U minus V 6 மீட்டர் செகண்ட் மைனஸ் 1 வரும். இதான் என்ன முதலாவது சொன்னாங்க. இந்த 6 மீட்டர் செகண்ட் மைனஸ் 1 எங்க இருந்து வந்துட்டோம்? Yes. Okay, very good. குறியீடு ரீதியாக U minus B எடுத்துட்டீங்க. பட் இங்க இருந்து பாக்குற எனக்கு ஒரு ஒவ்வொரு செகண்டுக்கு இந்த 6 மீட்டர் நெருங்குற மாதிரி. சரி இரண்டாவது கண்டிஷன் அதே தான் கவனிங்க. நம்ம எடுக்கிறோம் A இந்த திசையில அவர் U வேகத்திலையும் இப்ப B மாறி செல்றாங்க. B கவனி இந்த திசையில V வேகம். இந்த டைம்ல ஒவ்வொரு செகண்டுக்கும் 10 மீட்டர் இருக்கிற மாதிரி இன்னும் கூட வேகமா ஏன்னா ரெண்டும் நோக்கி ஓடி வரப்போறாங்க. அப்ப அந்த டைம்ல இதுல இருந்து நான் பார்த்தால் இதுல இருந்து பார்ப்பேன் இங்க நான் என்ன செய்ய போறேன் இந்தியால மாற்றம் செய்ய போறேன் B அதே மாற்றத்தை கொண்டு போய் இங்க செஞ்சால் எனவே இங்க பாருங்க இந்த திசையில ஓய்வடைகிறது B அங்க வந்து இதுல B கொடுக்கும். VAB இந்த டைம்ல எடுத்தால் B சார்பாக A எடுத்தால் U plus V இந்த U plus V இங்க இருந்து பாக்குற அன்னைக்கு ஒவ்வொரு செகண்டுக்கும் 10 மீட்டர் நடக்குது. எனவே 10 மீட்டர் செகண்ட் மைனஸ் இது என்னோட ரெண்டாவது அம்சம். அவ்வளவுதான். அவங்க கேட்கறாங்க சார்பு இது பண்ண சொல்றாங்க இது ஒரு இலக்கம் 3 இது ஒரு இலக்கம் 2 ஒரு இலக்கம் 3 அவங்களோட வேகங்களை தனித்தனியா காணச்சிருக்காங்க UV காணச்சிருக்காங்க. நான் என்ன செய்யறேன்னா முதலாவது சமன்பாட்டை இரண்டாவது சமன்பாட்டை முதலாவது சமன்பாடு சக இரண்டாவது சமன்பாடு நீ கூட்டி விட்டால் 2U VV கேன்சல் ஆயிருக்கும். 2U சமன் 16
எனவே u சமன் 16 u சமன் 8 மீட்டர் செகண்ட் மைனஸ் சரி பின்னால ஓடுகிற இந்த ஏழ வேகம் 8 மீட்டர் செகண்ட் மைனஸ் u தெரிஞ்சா இனி v காணலாம் இரண்டாவது சமன்பாடு பிரதி இரண்டாவது சமன்பாடு பிரதி இருக்காது u க்கு பதிலாக 8 சகதி சமன் 10 எனவே v சமன் 10 சைடுக்கு v சமன் 2 மீட்டர் செகண்ட் 2 மீட்டர் செகண்ட் ரைட் சரி பிளைட நோட் பண்ணிடுங்க பிளைடோட எழுது ஓம் சார் நோட் பண்ணிடுங்க நோட் பண்ண முடிஞ்சா நன்றி சார் அடுத்த கேள்வி Q3 எழுதுங்க மூன்றாவது கேள்வி எழுதுங்க மூன்றாவது கேள்வி P, Q எனும் இரு துணிக்கைகள் P, Q எனும் இரு துணிக்கைகள் P, Q எனும் இரு துணிக்கைகள் ஒரே நேர்கோட்டில் இயங்குகின்றன ஒரே நேர்கோட்டில் இயங்குகின்றன ஒரே நேர்கோட்டில் இயங்குகின்றன இவை இரண்டும் தொடங்குங்க இவை இரண்டும் ஒரே திசையில் இயங்கும் போது இவை இரண்டும் ஒரே திசையில் இயங்கும் போது இவை இரண்டும் ஒரே திசையில் இயங்கும் போது அவற்றிற்கு இடைப்பட்ட தூரம் 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 ஒவ்வொரு 2 செகண்டிற்கு ஒவ்வொரு 2 செகண்டிற்கு ஒவ்வொரு 2 செகண்ட் 8 மீட்டரினால் குறைவடைகின்றது ஒவ்வொரு 2 செகண்டிற்கு 8 மீட்டரினால் குறைவடைகின்றது ஒரு 2 செகண்டிற்கு 8 மீட்டரினால் குறைவடைகின்றது எதிர்
எதிர் திசையில் எதிர் திசையில் ஒன்றை ஒன்று நோக்கி இயங்கும் எதிரெதிர் திசையில் ஒன்றை ஒன்று நோக்கி இயங்கும் போது எதிரெதிர் திசையில் ஒன்றை ஒன்று நோக்கி இயங்கும் போது எதிரெதிர் திசையில் ஒன்றை ஒன்று நோக்கி இயங்கும் போது அவற்றிற்கிடைப்பட்ட தூரம் கிடைப்பட்ட தூரம் ஒவ்வொரு செகண்டிற்கு இதுல ஒவ்வொரு செகண்ட் சொல்லலாம் ஒவ்வொரு 2 செகண்ட் ஒவ்வொரு செகண்டிற்கு 20 மீட்டரினால் குறைவடைகின்றது 20 மீட்டரினால் குறைவடைகின்றது 20 மீட்டரினால் குறைவடைகின்றது குறைவடைகின்றது ஒவ்வொரு துணிக்கையினதும் வேகம் யாது குறைவடைகின்றது ஒவ்வொரு துணிக்கையினதும் வேகம் யாது குறைவடைகின்றது ஒவ்வொரு துணிக்கையினதும் வேகம் யாது சரி கவனிங்க இப்ப என்ன சொல்றாங்கன்னா இந்த பீக்கமா கியூங்கிற 2 துணிக்கைகள் பீக்கமா கியூங்கிற 2 துணிக்கைகள் பீக்கமா கியூங்கிற 2 துணிக்கைகள் ஒரே திசையில இயங்குறாங்க யூபிங்கிற வேகத்துல சரியா நான் கியூல இருந்து அவதானிக்கிற டைம்ல வி பி கியூ கியூ சார்பாக பி கொடுப்பேன் அப்ப இவரை ஓய்வடைய சேர்ந்து எதிர் திசையில விஏ கொடுப்பேன் அதே மாற்றத்தை இங்க செஞ்சா u மைனஸ் பி இது சமன் இவருக்கு எப்படி விளங்குதுன்னா ஒவ்வொரு செகண்ட் ஒவ்வொரு 2 செகண்டுக்கு 8 மீட்டர் தூரம் குறைதான் எனவே 8க்கு 2 தூரத்து இடப்பெயர்ச்சிகள் நேரம் இந்த இடத்துல 4 மீட்டர் செகண்ட் மைனஸ் 1 சரி முதலாவது சமன்பாடு u மைனஸ் b சமன் 4 மீட்டர் செகண்ட் மைனஸ் 1 எப்படி வந்தது வைதா ரைட் ஓகே அதே மாதிரி இங்க p இதுல q வந்து பாருங்க ஒவ்வொரு செகண்ட் 20 மீட்டர் குறைதான் இப்ப vpq சமன் u plus v இது சமன் 20 மீட்டர் செகண்ட் மைனஸ் 1 அது ஒவ்வொரு செகண்ட் 20 மீட்டர் குறையும் எனவே இது எங்கட இரண்டாவது சமம் இப்ப இந்த முதலாவது சமன்பாட்டையும் இரண்டாவது சமன்பாட்டையும் கூட்டி விட்டால் 2u சமன் 24 எனவே u சமன் 12 மீட்டர் செகண்ட் மைனஸ் u 12 அப்ப u தெரிஞ்ச இங்க v காணலாம் இரண்டாவது சமன்பாடு அப்ப u வந்துகிட்டு 12 சக v சமன் 20 என்று வரும் v சமன் 8 மீட்டர் செகண்ட் ஆஃப் பண்ணிடுங்க 8 மீட்டர் செகண்ட் மைனஸ் சரி கேள்வி என்ன ஆஃப் பண்ணிடுறது கன்ஃபார்ம்
Previous. அடுத்த கேள்வி கிடையாக 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 12 மீட்டர் செகண்ட் -1 எனும் கிடையாக 12 மீட்டர் செகண்ட் -1 எனும் கிடையாக 12 மீட்டர் செகண்ட் -1 எனும் வேகத்துடன் 12 மீட்டர் செகண்ட் -1 எனும் வேகத்துடன் ஒரு மனிதன் செல்கின்றான் கிடையாக 12 மீட்டர் செகண்ட் -1 எனும் வேகத்துடன் மனிதன் செல்கின்றான் மலை மலை நிலைக்குத்தாக மலை நிலைக்குத்தாக மலை நிலைக்குத்தாக 5 மீட்டர் செகண்ட் -1 எனும் வேகத்துடன் விழுகிறது மலை நிலைக்குத்தாக 5 மீட்டர் செகண்ட் -1 எனும் வேகத்துடன் விழுகிறது மலை நிலைக்குத்தாக 5 மீட்டர் செகண்ட் -1 வேகத்துடன் விழுகிறது உரோமை இலக்கம் 1 உரோமை இலக்கம் 1 இம்மனிதனுக்கு 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 மலை என்ன வேகத்துடன் இம்மனிதனுக்கு மலை என்ன வேகத்துடன் மனிதனுக்கு மலை என்ன வேகத்துடன் பெய்வதாக தோன்றும் என்ன வேகத்துடன் பெய்வதாக தோன்றும் உரோமை இலக்கம் 2 மனிதனுக்கு மழை என்ன வேகத்துடன் பெய்வதாக தோன்றும் உரோமை இலக்கம் 2 மழையில் நனைவதை தவிர்க்க மழையில் நனைவதை தவிர்க்க மழையில் நனைவதை தவிர்க்க மழையில் நனைவதை தவிர்க்க ஒரு குடையை ஒரு குடையை 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 நிலைக்குத்துடன் என்ன கோணத்தில் குடையை நிலைக்குத்துடன் என்ன கோணத்தில் பிடிக்க வேண்டும் நிலைக்குத்துடன் என்ன கோணத்தில் பிடிக்க வேண்டும் என்ன கோணத்தில் பிடிக்க வேண்டும் சரி கேள்வியெல்லாம் நோட் பண்ணியாச்சா சரி இப்ப என்னன்னா ஒரு மனிதன் வந்து கிடையான தரையில் என்ன செய்யறாருன்னா ஒரு கிடையான தரையில மனிதன்
நடந்து போறோம். சரி, ஒரு கிடையான தரையில ஒரு மனிதன் செய்யறாங்க இந்த வேகத்துல. சொல்றாங்க 12 மீட்டர் செகண்ட் மைனஸ் சொல்ல இவர் நடக்கிறார். சரி, இடையான தரையில மனிதன் 12 மீட்டர் செகண்ட் மைனஸ். இதை நாம வெளியே இருந்து பார்த்துட்டோம்னா மனிதன் 12 மீட்டர் செகண்ட் நடந்துட்டு, அதாவது தரப்பட்ட தரவு என்ன, மனிதனை நம்ம எம் என்று எடுத்தால், மனிதனை எம் என்று எடுத்தால் தரப்பட்ட தரவு புவி சார்பாக மனிதனின் வேகம். சரியா, கிடையாக 12 மீட்டர் செகண்ட் மைனஸ் 1 ஆகும். இப்ப என்ன செய்யுதுன்னா மழை துளி. சரி, இங்க இருக்கும் மழை துளி. மழை துளி என்ன செய்யுதுன்னா நிலைக்குத்தாக கீழ் நோக்கி, நிலைக்குத்தாக கீழ் நோக்கி 5 மீட்டர் செகண்ட் மைனஸ் 1 விழுவார். அங்க தரப்பட்டிருக்கிற தரவு என்னன்னா புவி சார்பாக மழை துளியின் வேகம் கீழ் நோக்கி 5 மீட்டர் செகண்ட் மைனஸ். சரி, நம்ம தந்திருக்கிற டேட்டாவில் நான் குறியீடாக கிடைச்சதெல்லாம் கிடக்கும். இப்ப கவனிங்க, இப்ப நான் வந்துட்டு மனிதன் வந்துட்டு 12 மீட்டர் செகண்ட் நடந்துட்டு எனக்கு என்ன செய்யுது, மழை துளி விழுது. இது நம்ம வெளியால இருந்து பாக்குற நம்மளுக்கு இவருக்கு இடையாக பலனோட போறாரு, புவியில இருந்து பாக்குற நம்மளுக்கு இவரு 5 மீட்டர். இப்ப என்ன நடக்க போகுதா, மனிதன் பார்க்க போறாரு மலையை, மனிதன் பார்க்க போறாரு மலை, மனிதன் பார்க்க போறாரு இந்த மலை துளி. அவருக்கு என்ன வேகமாக நடந்துகிட்டு இருக்கிற மனிதனுக்கு என்ன வேகமாக மழை துளி வரும், அது என்ன திசையில வரும். இப்ப கூட நாங்க எப்படி சர்ச்சை பிடிக்கலாம் கேட்கணும். சரி, கேட்ட கேள்வியை முதலாவது விளைகிறது. இதெல்லாம் தந்துட்டு நம்மள்கிட்ட என்ன கேட்காங்க என்றால், முதலாவது கதை மனிதன் சார்பாக மழை துளியின் வேகம். மனிதன் தான் பார்க்க தெளிவாக விளைகிறது. மனிதன் சார்பாக மழை துளியின் வேகம் என்ன, இது கேள்வி. சரி, ஓகே, நாம இத 2 முறையில செய்வோம். மெதட் 1லயும் செய்வோம், மெதட் 2லயும் செய்வோம். எல்லா சமன்பாடுகளும் எங்களுக்கு தெரிஞ்சு கேள்விகள் கேட்பாங்க. சால்வர் சமன்பாட்டை பயன்படுத்தி தீர்க்குக என்று வந்தால் எல்லாம் வரது எல்லாம் பயன்படுத்தி நம்ம எல்லாரும் ரெடியா இருக்கும். இதெல்லாம் கஷ்டம் ஒன்றுமே இல்லை, தெளிவாக எல்லாத்தையும் விளங்கி எடுங்க. என்ன வெகுவான வழிகளை பிடிக்கும், எல்லா வழியும் இலகுவானது, எங்களோட டைம் எது சுருக்கக்கூடியதோ அதை பிடிச்சிக்கலாம். ரைட், ஓகே, எல்லாத்துக்கும் ரெடியா இருக்கும். அப்ப நான் முதலாவது இயக்க சமன்பாடுகளை வச்சு கேட்ட கேள்வி என்ன, மனிதன் சார்பாக மழை துளியின் வரும். சரிப்பா, மனிதன் சார்பாக மழை துளியின் வரும், மனிதன் சார்பாக மழை துளியின் வரும். அப்ப இதை உடச்சு எழுதினீங்கன்னா VRE சக VEM, அவ்வளவுதான். நடுவுல கொடுங்க இணைச்சு புவி சார்பாக மழை துளியின் வேகம், மனிதன் சார்பாக புவியின் வேகம். அப்ப இந்த இடத்துல கதைச்சா புவி சார்பாக மழை துளியின் வேகம் கீழ் நோக்கி 5 மீட்டர் செகண்ட் மைனஸ் 1 சக. சரி, மனிதன் சார்பாக புவியின் வேகம், புவி சார்பாக மனிதன் வேகம் இங்கால பண்ணா மனிதன் சார்பாக புவியின் வேகம் எதிர் திசையில 12 மீட்டர். இப்ப நாங்க காவி கூட்டல் விதியை யூஸ் பண்ணினா ஒரு காவி முடிகிறது, இன்னொரு காவி. எனவே இவரு 5 வரும், இவரு முடிகிற இடத்துல இருந்து 12 வரும். காவி கூட்டல் நேரடியாக கூட்டலாம், அதை மாற்றுக்கிறது. எனவே விளையும் காவி 5 12 13 வரும். சரியா, மனிதன் சார்பாக மழை துளியின் வேகம், மனிதன் சார்பாக மழை துளியின் வேகம், மனிதன் சார்பாக மழை துளியின் வேகம் 13 மீட்டர் செகண்ட். 13 மீட்டர் செகண்ட் பரமளவு. இதை நாங்க மெதட் 2ல செய்ய போனா, மெதட் 2ல செய்ய போனா மழை துளியை ஓய்வு, சாரி, மனிதனை ஓய்வடைய வைக்கும்.
இப்ப கேட்ட கேள்வியில கவனம் பண்ணிக்கணும் சரியா? கேட்காம என்ன ஜி மனிதன் சார்பாக மழைத்துளியை பெறும். அப்ப மனிதன் சார்பாக மழைத்துளினா மனிதனை ஓய்வடைய வைக்கணும். மனிதனை ஓய்வடைய வைக்கிறதுனா இந்த திசையில 12 மீட்டர் செகண்ட். இதே வேலையை நான் அங்க செஞ்சா இதே வேலையை நான் அங்க செஞ்சா என்ன இருக்கு? எனவே விளைவித்து செல்வார் இரண்டு காவிகள் ஒன்றுக்கொன்று செங்குத்தான தொழிற்படுமாக இருந்தார். விளைவு காவி யாரால் வழக்கம் சம 12 வழக்கம் சக 5 அவ்வளவு. எனவே 144 சக 25 161 இது வி வழக்கம். வி சம 13 மீட்டர் செகண்ட். இது சின்ன செயற்பாடு அந்த கேள்வி எல்லாத்தையும் நாம் என்ன செய்யப்படியாக இருக்க வேண்டும். சரி, இது ஒருமை இலக்கம் 2க்கு இருக்காங்க பாருங்க. இந்த கேள்வியில ஒருமை இலக்கம் 2 என்ன சொல்றாங்கன்னா மழையில் நனைவதை தடுக்க, மழையில இவர் நனைவதை தடுக்கிறதுக்கு ஒரு குடை நிலைக்குத்துடன் என்ன கோணத்தில் பிடிக்க வேண்டும்? குடைய நிலைக்குத்தோட என்ன கோணத்துல பிடிக்க வேண்டும்? சரி, இப்ப மழை வந்து இப்ப இவருக்கு இங்க தோன்ற மழையெல்லாம் வந்துட்டு இந்த திசையில தான் வரப்போகுது. இப்ப இந்த பாதையில தான் மழை துளிகள். இது மட்டுமில்லை, நிறைய மழை துளிகள் இப்ப இதுல பண்ணப்படும். ஏன்னா நம்ம குடைக்கு நேரம் இந்த குடையை அவர் என்ன செய்யணும்னா இந்த திசையில பிடிக்கணும். இவர் குடிக்கிற குடை வந்து இந்த திசையில இருந்தா தான் என்னது? சரி, இந்த திசையில பிடிச்சாருன்னா சரி குடை. இந்த திசையில பிடிச்சாருன்னா குடையை பாதுகாக்கும். சரி, மழை நனையாம பாதுகாக்கும். நனையாம பாதுகாக்கும். இதுல வந்துகிட்டு என்ன இப்ப இந்த மலைத்துளி இப்ப நிறைய மலைத்துளிகள் பெய்யும். இவருக்கு மலைத்துளிகள் எப்படி இந்த கோணத்துலதான் எங்களுதான் பெய்ஞ்சிச்சு. இந்த எங்குள்ள பெய்ஞ்சிச்சு. அவன் சொல்றானு இந்த உடைய நீங்க என்ன கோணத்தோட பிடிக்கணும்? இந்த கோணத்தோட நிலைக்குத்தோட என்ன கோணம்? அப்ப நான் இந்த மலையை நிலைக்குத்தச்சோட கருதினால் இதுதான் தீட்டா. எனவே மனிதனுக்கு நாங்கள் இப்ப சமாந்தரமாக நிலைக்குத்தா கருதினா இவருக்கு இவர் சமாந்தரம் ஒரு குறுக்கோடு இடைவெட்டுமாக இருந்தால் இது தீட்டாவாக இருந்தால் இதுவும் இதுவும் சரி. இதை நாங்க தீட்டான்னு எடுத்தது முன்னாடி. எனவே tan theta எடுத்தீங்கன்னா tan theta சமம் tan theta சமம் எதிர்பக்கம் வந்து 12 அயல் பக்கம் 5. அப்ப எதிர்பக்கம் 12 × 5 வரும். theta சமம் tan inverse 12 × 5 கோணத்தின் ஊடாக நிலைக்குத்தோட நான் சரிச்சு பிடிச்சா என்ன செய்யலாம்? இந்த மலையில இருந்து பண்ணிக்கலாம். கோணம் கண்டுபிடிச்சு பண்ணிட்டேன். இவருக்கு சமாந்தரமாக லேயர் எடுத்து அந்த நிலைக்கு கண்டுபிடிங்க. சரி, தேவையான விஷயங்கள் நோட் பண்ணிடுங்க. அதாவது டைப் வழிகள் தெளிவாக எவ்வளவு தெளிவாக தேர்வுகள்
முடங்கி அடுத்த கேள்வி. ஏ எனும் நபர் ஏ எனும் நபர் அடுத்த கேள்வி ஏ எனும் நபர் ஏ எனும் நபர் கிழக்கு நோக்கி ஏ எனும் நபர் கிழக்கு நோக்கி ஏ எனும் நபர் கிழக்கு நோக்கி 8 மீட்டர் செகண்ட் -1 எனும் 8 மீட்டர் செகண்ட் -1 எனும் ஏ எனும் நபர் கிழக்கு நோக்கி 8 மீட்டர் செகண்ட் -1 எனும் மாறா வேகத்துடன் 8 மீட்டர் செகண்ட் -1 எனும் மாறா வேகத்துடன் செல்கின்றார். ஏ எனும் நபர் கிழக்கு நோக்கி 8 மீட்டர் செகண்ட் -1 எனும் மாறா வேகத்துடன் செல்கின்றார். ஒரு குறித்த கணத்தில் ஒரு குறித்த கணத்தில் ஏக்கு கிழக்கே குறித்த கணத்தில் ஏக்கு கிழக்கே கணத்தில் ஏக்கு கிழக்கே 200 மீட்டர் தூரத்தில் 200 மீட்டர் தூரத்தில் 200 மீட்டர் தூரத்தில் உள்ள 200 மீட்டர் தூரத்தில் உள்ள பி எனும் நபர் 200 மீட்டர் தூரத்தில் உள்ள பி எனும் நபர் 200 மீட்டர் தூரத்தில் உள்ள பி எனும் நபர் வடக்கு நோக்கி வடக்கு நோக்கி வடக்கு நோக்கி வடக்கு நோக்கி 6 மீட்டர் செகண்ட் -1 வடக்கு நோக்கி 6 மீட்டர் செகண்ட் -1 வடக்கு நோக்கி 6 மீட்டர் செகண்ட் -1 எனும் மாறா வேகத்துடன் செல்கிறார். எனும் மாறா வேகத்துடன் செல்கிறார். மாறா வேகத்துடன் செல்கிறார். மீட்டர் செகண்ட் -1 எனும் மாறா வேகத்துடன் செல்கிறார். புறவிலக்கம் 1 A தொடர்பாக B இன் வேகம் யாது? 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 B இன் வேகம் யாது? புறவிலக்கம் 2 AB உடன் இவ்வேகம் அமைக்கும் கோணம் யாது? புறவிலக்கம் 2 AB உடன்
இவ்வேகம் அமைக்கும் கோணம் யாது? AB உடன் இவ்வேகம் அமைக்கும் கோணம் யாது? AB உடன் இவ்வேகம் அமைக்கும் கோணம் யாது? AB உடன் இவ்வேகம் அமைக்கும் கோணம் யாது? புறமேலக்க 3 புறமேலக்க 3 இருவருக்கிடைப்பட்ட இருவருக்கிடைப்பட்ட இழிவு தூரம் யாது? இவ்விருவருக்கிடைப்பட்ட இழிவு தூரம் யாது? இவ்விருவருக்கிடைப்பட்ட இழிவு தூரம் யாது? இவ்விருவருக்கிடைப்பட்ட இழிவு தூரம் யாது? இவ்விருவருக்கிடைப்பட்ட இழிவு தூரம் யாது? புறமேலக்கம் 4 புறமேலக்கம் 4 எவ்வளவு நேரத்தின் பின்னர் எவ்வளவு நேரத்தின் பின்னர் எவ்வளவு நேரத்தின் பின்னர் இருவரும் எவ்வளவு நேரத்தின் பின்னர் இருவரும் எவ்வளவு நேரத்தின் பின்னர் இருவரும் எவ்வளவு நேரத்தின் பின்னர் இருவரும் அருகருகே இருப்பர் அருகருகே இருப்பர் அருகருகே இருப்பர் வெளியே நோட் பண்ணிங்க சார். நான் பேசுறோம் சார். ஓம் சார். பண்ணி சார் இப்ப அதெல்லாம் பிள்ளைங்க இருக்கு கேள்விகள்ல அது நடக்கிற அந்த மெக்கானிசத்துலாம் கதை இருக்கு. சரியா சும்மா படமாக்கி மாதிரி கேள்வி சமயத்துல சரி கவனிங்க நான் சொல்ற விஷயத்த மிஸ் சொல்றேன். சொல்றாங்க ஏனும் நபர் கிழக்கு நோக்கி 8 மீட்டர் செகண்ட் மைனஸ் மாறாவதத்துடன் செல்கின்றார். ஒரு குறித்த கணத்தில் ஏக்கு கிழக்கே 20 மீட்டர் தூரத்தில் 20 மீட்டர் தூரத்தில் பி எனும் நபர் வடக்கு நோக்கி 6 மீட்டர் செகண்ட் மைனஸ். சரி இங்க பாருங்க. இப்ப ஏங்கிறவர் என்ன செய்யறாருன்னா இதான் ஏங்கிறது. இது நம்ம ஏங்கிறோம். இவரு கிழக்கு நோக்கி
கிழக்கு நோக்கி 8 மீட்டர் செகண்ட் மைனஸ் போயிட்டு இருக்கு. கிழக்கு நோக்கி அந்த ஒரு கணத்துல என்ன நடக்குதுன்னா, இவருக்கு கிழக்கு ஏக்கு கிழக்கு பிங்கிற ஒரு நபர் வார ஒரு கணத்துல, அதுக்கு முன்னால கீழே நடந்து வந்திருக்காங்க. இதான் பி. வடக்கு நோக்கி 6 மீட்டர் செகண்ட் மைனஸோட வரைஞ்சிருந்து வந்திருக்கலாம். டிங்கிற வரைஞ்சிருந்து வந்துட்டு ஒரு கணத்துல கேள்வி எங்க ஸ்டார்ட் ஆகுதோ அந்த கணத்துல சொல்றாங்க. அந்த கணத்துல சொல்றாங்க இவருக்கு கிழக்கே இவர் 200 மீட்டர் தூரத்துல இருக்கு. 200 மீட்டர் தூரத்துல இருக்கு. நல்லா கவனிக்கலாம். இதுதான் இந்த இ, இதான் இந்த டி, இதுதான் இந்த பி. வெளியே இருந்து பார்க்கிற இணைச்சி நல்லா கவனிக்கும். வெளியே இருந்து பார்க்கிற இணைச்சி இவரை ஏ இவரை பி. இவர் பி இப்படி போக இப்படியே வந்துட்டு இவர் இப்படி வந்துட்டு இவர் இப்படியே போயிட்டு இருப்பார். இங்க பாருங்க, அவ 200 மீட்டர் கெப்பா இருந்தது. இப்படி போய் 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 ஒரு கட்டத்துல இவங்க 2 பேரும் கையில ஒரு குறுகிய தூரம் மட்டும் திரும்ப அப்படியே இவர் போக இவர் இந்த பாதையில வைக்கிறார். இந்த பாதையில வைக்கிறார். சரி, இது புவி சார்பா வெளியாளர்ந்து பார்க்கிற எங்களுக்கு இது நடக்குது. இப்ப இதே கேள்வி சரியா ஏங்குறவர் பார்த்துட்டு அந்த பிய பார்த்துக்கிட்டு இருந்தால், இயக்கத்தின் போது பிய பார்த்துக்கிட்டு இருந்தால் அவங்களோட வேகம் என்ன, அவங்க 2 பேருக்கு இடையில ஒரு கட்டத்துல வர அந்த குறுகிய தூரம் என்ன கதையெல்லாம் கேள்வியாக போயிட்டோம். சரி, ஓகே. முதலாவது கேள்வி சரியா ஏ தொடர்பாக பியின் வேகம், ஏ தொடர்பாக பியின் வேகம் இன்னும் இல்ல. ஏ ஓய் வழியை விட்டு போறீங்க. ஏ தொடர்பாக பியின் வேகம் நமக்கு கேட்ட கேள்வி விபிஇ. ஏ தொடர்பாக பியின் வேகம், ஏ தொடர்பாக பியின் வேகம். எனவே ஏ ஓய் வழியை வைக்கிறேன்டா அவருக்கு எதிர் திசையில இந்த வேகத்தை கொடுக்க போறீங்க. 8 மீட்டர் செகண்ட் விளங்கப்படுத்த போட காணுங்களா, எழுத தேவையில்லை. சரி, பயன்படுத்தும். அப்ப இவரை நான் ஓய்வுடைய இதே வேலையை நான் இங்க செஞ்சால், இதே வேலையை நான் இங்க செஞ்சால் இந்த திசையில இருக்குண்டா இந்த திசையில இல்லைங்களா? நாம காவி கூட்டல் விதி திசை நகர விதி இதோட பயன்படுத்துறீங்க. சரியா இதுல மூளை விட்டம் என்ன செய்யா விளைவு, மூளை விட்டம் விளைவு, மூளை விட்டம் விளைவு நிறைய விலை கொண்டு சரி. ஏல இருந்து பார்க்கிறவருக்கு அந்த துணிக்கு வீங்கிறவர் இயக்கம் இந்த திசையில் வீரர்கள் இருக்கிற மாதிரி தோன்றும். அந்த கேள்விதான் கேள்வி. ஒன்றுக்கொன்று செங்குத்தாக 2 காவிகள் தொழிற்படமாக இருந்தால் விளைவு 10. சரி, ஏல இருந்து நீங்க பாப்பீங்களாக இருந்தா பி இந்த திசையில என்ன செய்ய போறாரு 10 மீட்டர் செகண்ட் மைனஸ் இயங்குற மாதிரி தோணும். இயங்குற மாதிரி தோணும். அதெல்லாம் மாற்றுக்கிறது சரியா. இப்ப சொல்றாங்க ஏபியுடன் இவ்வேகம் அமைக்கும் கோணம் யார்? சரி, ஏபிங்கிற இந்த போட்டோட இந்த வேகம் அமைக்கிற கோணம் என்ன? நாம் இந்த அல்பான் எடுத்தால் tan alpha சமம். இந்த குட்டி கோணம் யூஸ் பண்ணுங்க. tan alpha சமம். சரியா, tan alpha சமம். எதிர்பக்கம் வந்துட்டு அவ்வாறு அயல் பக்கம் 8. எனவே அல்பா சமம் tan inverse 4 சாரி 3 இன்டு 4 tan inverse 3 இன்டு 4 v சார் கண்டுபிடிச்சு. அடுத்து கேட்காங்க இவ்விருவருக்கும் இடைப்பட்ட இழிவு தூரம் யாது? சரி, ஏயில இருந்து பார்க்கிறவருக்கு இவருடைய இயக்கம் இப்படித்தான் தூரமாய் தோணும். உண்மையா என்ன நடக்குது? இவர் இப்படி வந்துட்டீங்க, இவர் இப்படியே போயிட்டு இருப்பார். இவர் இப்படி வந்துகிட்டீங்க, இவர் இப்படியே போயிட்டு ஒரு கட்டத்துல ஏ பார்ப்பாரு, இவர் பக்கத்துல இருந்த தூரம் இல்லை. அதுதான் இங்கே நடக்குது. ஏட பார்வை ஊடாக இந்த கேள்வி நடத்துறீங்க.
ஏயின் ஊடாக இருந்து பார்ப்பவர் ஊடாக இந்த கேள்வி நடந்தால் எப்படி நடக்கும், அல்லது இயக்கம் நடந்தால் எப்படி இருக்கும்? இவர் பார்க்கிற ஒரு கட்டத்துலதான் இவர் ஒரு குறுகிய தூரம் கொண்டு வரப்போகுது, ரெண்டு பேரும் கிடைப்பார். இவர் பார்க்க இவர் இந்த திசையில போர் வாய்ந்தோம். இங்க நல்லா காணும், ஒரு நேர்கோட்டுக்கு வெளிப்புள்ளில இருந்தான மிக குறுகிய தூரம் ரோலர்ல படிச்சிருப்பீங்க. அந்த நேர்கோட்டுக்கு அந்த புள்ளில இருந்து வரையப்படுற செங்குத்து, புள்ளில இருந்து வரையப்படுற செங்குத்து. எனவே இவருக்கு இடையிலான குறுகிய தூரம்ங்கிறது இவருக்கு வரையப்படுற இந்த செங்குத்து, இந்த டி தான் கேள்வி. உண்மையாக டி எங்க வரும்னா நடக்கிற விஷயத்த நல்லா விளையணுமா, ஏ இப்படி வந்துட்டே இருப்பார், பி போயிட்டே இருப்பார். போயிட்டு ஒரு கட்டத்துல ஏ நீங்க பாக்குற டைம்ல இந்த பிங்கிறது இந்த இடத்துல இருக்கு. இப்ப இவங்க ரெண்டு பேருக்கு அந்த இடைப்பட்ட தூரம் குறுகிய தூரம் அந்த டியாக இருக்கு. திரும்ப இவர் வரைக்கும் ஒரு மேல போவார், அவனை இனி தூரம் முடிக்க போயிடும். அந்த நிலையத்தான் ஏல இருந்து பார்க்கும், அதை நாங்க காணும், ஏல இருந்து பார்க்கும் மாதிரி காணும். எனவே அந்த டி தான் இவங்க ரெண்டு பேருக்கு எடுத்துக்கிறோம். ஜெயினப் அந்த டி எடுத்தது விளங்கிட்டாடா? இப்ப நம்ம பிடிக்கலாம், இந்த நீயை கண்டுபிடிக்கலாம். இது செங்கோணம், செங்கோணத்துக்கு எதிர பக்கத்து செம்பக்கம் சொல்றது. இது டி. அப்ப பக்கங்கள் சார்ந்து அல்பா தெரியும், எதிர்பக்கமும் செம்பக்கமும். அப்ப சைன் அல்பா சமம் எதிர்பக்கத்தின் கீழ் செம்பக்கம் டியின் கீழ் 200 வரும். சைன் அல்பா எங்களுக்கு tan அல்பா வந்துட்டு எதிர்பக்கத்தின் கீழ் அயல்பக்கம் வந்தால் சைன் அல்பா வந்து எதிர்பக்கத்துக்கு செம்பக்கம் 6 இன் கீழ் 10 வரும். 6 இன் கீழ் 10 அதன் பொருள் எதான் அல்பா 6 இன் கீழ் 10. இது சமன் t இன் கீழ் 200 வரும். இந்த சைடு கேன்சல் பண்ணணும். d சமன் 6 தர 20 120. சரி, அப்ப இவங்க ரெண்டு பேருக்கு இடையிலான மிக குறுகிய தூரம்ங்கிறது 120 மீட்டர். 120. அடுத்த கேட்காங்க, இந்த நிலை எவ்வளவு நேரத்துல வரும்? அதாவது இந்த ஏ சார்பாக பிங்கிறவர உடல் இங்க வந்தால்தான் இந்த நிலையை நீங்க கருதலாம். இப்ப எனக்கு தெரியும் ஏ சார்பாக பி என்பதும் இந்த திசையில 10 மீட்டர் செகண்ட் -1. இந்த தூரத்தை கண்டுபிடிச்சீங்கன்னா வேகம் தெரியும், தூரமும் தெரியும்டா. வேகமும் தெரியும், இடப்பெயர்ச்சியும் தெரியும்டா, நேரத்தை கண்டுபிடிக்கலாம். அப்ப நான் இதை எல் எடுத்து நான் என்ன செய்யறேன், எல் எடுத்தா இங்க பாருங்க, செம்பக்கம் அயல் பக்கம். எனவே cos θ cos alpha சமன் அயல் பக்கம், இது அல்பா எடுத்தா இதான் cos alpha. அப்ப L இன் கீழ் 200 வரும். cos alpha 8 இன் கீழ் 10, sin alpha 6 இன் கீழ் 10, இது 8 இன் கீழ் 10. இது சமன் L இன் கீழ் 200. இந்த செயலுக்கு செயல்படுத்தப்பட்டா L சமன் 2 16 160 மீட்டர். சரி, எல்லாம் கண்டுபிடிச்சாச்சு. இப்ப பாருங்க, இந்த பிங்கிறவர் இயக்கம் ஆரம்பிக்கப்பட்டு இது t சமன் 0. இவர் இந்த இடத்துக்கு வாரத t சமன் t இருக்கும், இவர் இந்த இடத்துக்கு வாரத t சமன் t. அந்த நேரத்துலதான் இவர் என்ன செய்யணும், இந்த குறுகிய தூரத்துல காண தோணும். அப்படி இல்லை, அவ்வளவு வேகம் தெரியும் 10, இது சமன் தூரம் L by t. எனவே t சமன் எல்லாம் கண்டுபிடிச்சிட்டீங்க 160 கீழே 10, எனவே t சமன் 14. உங்களோட கேள்வி ஆரம்பிக்கப்பட்டு இயக்கம் ஆரம்பிக்கப்பட்டு அல்லது கேள்வி ஆரம்பிக்கப்பட்ட அந்த புள்ளியில இருந்து ஏங்கிற ஒரு 16 செகண்ட்ல இந்த குறுகிய தூரத்துல அவர் காணலாம். இது வந்து யுத்தங்கள், கடல்கள்ல யுத்தங்கள் நடக்கிறது இதை பயன்படுத்துவாங்க. நாம ஒரு கப்பல்ல இருந்து இன்னொரு கப்பலை தாக்குங்கன்னா இந்த சைடுல தான், இப்ப நம்ம கப்பல் வந்துட்டு 8 மீட்டர் செகண்ட் சாரி 6ல போயிட்டு இருக்காரு, நம்ம 8ல போயிட்டு இருக்கா. இப்ப நான் இந்த கப்பலை தாக்கல. அப்ப இப்ப எடுத்து கணக்கு எடுத்து இப்ப வேகம் இதெல்லாம் எடுத்து சார்பு கோட்பாடு பயன்படுத்தும் போது எப்ப நம்மளோட வாட்ச்ல 14 செகண்ட் சாரி இயக்கம் ஆரம்பிக்கப்பட்டு 14 செகண்ட்ல வச்சு நம்ம குறிய அந்த கப்பலை வச்சு அடிப்பீங்களாக, அந்த கப்பலுக்கு அடிப்பீங்களா இருந்தா அந்த நிலையில தான் அந்த ரெண்டு கப்பல்களுக்கு இடையிலான தூரம் குறுகிய தூரமா இருக்கும். அப்ப இலக்குவாக இலக்கு என்ன செய்யலாம், அடிக்கலாம்ங்கிறதுக்காக இந்த குறுகிய தூரத்தை வச்சு அடிக்கிறது. இப்படியான செயற்பாடுகள் அதை பயன்படுத்துவாங்க. சரி, நீங்க படத்தெல்லாம் கேள்வி இது எல்லாத்தையும் நோட் பண்ணிருக்கீங்க. சரி, நம்ம லைன் டைம்லாம் கேள்வி தெளிவாக விளங்கி எடுக்கும் விஷயம்.
ஆமா சார். நோட் பண்ணிருக்கீங்களா? உதவி சார். அடுத்த கேள்வி இருக்குங்க. அடுத்த கேள்வி இருக்குங்க. ஒரு ஆறு நீரோடை சொன்னாங்க. ஒரு ஆறு 100 மீட்டர் அகலத்தை உடையது. 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 இது இது
3 மீட்டர் செகண்ட் மைனஸ் 1 எனும் இது 3 மீட்டர் செகண்ட் மைனஸ் 1 எனும் இது 3 மீட்டர் செகண்ட் மைனஸ் 1 எனும் சீரான வேகத்துடன் 3 மீட்டர் செகண்ட் மைனஸ் 1 என சீரான வேகத்துடன் அதன் கரைகளுக்கு சமாந்தரமாக சீரான வேகத்துடன் அதன் கரைகளுக்கு சமாந்தரமாக பாய்கிறது. கரைகளுக்கு சமாந்தரமாக பாய்கிறது. ஒரு மனிதன் நிலையான நீரில் ஒரு மனிதன் நிலையான நீரில் 4 மீட்டர் செகண்ட் மைனஸ் 1 எனும் வேகத்துடன் ஒரு மனிதன் நிலையான நீரில் 4 மீட்டர் செகண்ட் மைனஸ் 1 எனும் வேகத்துடன் நீந்தக்கூடியவர். மனிதன் நிலையான நீரில் 4 மீட்டர் செகண்ட் மைனஸ் 1 எனும் வேகத்துடன் நீந்தக்கூடியவர். உரோமை இலக்கம் 9. இவர் ஒரு கரையிலிருந்து மறுகரையை அடைவதற்காக ஆற்றுக்கு செங்குத்தாக நீந்தினால் அதுல A part அவரின் வேகம் யாது? B part அவர் செல்லும் திசை யாது? B part அவர் செல்லும் திசை யாது? செல்லும் திசை யாது? உரோமை இலக்கம் 3. ஆற்றின் திசை வழியே எவ்வளவு தூரம் இழுபட்டு செல்வார்? ஆற்றின் திசை வழியே எவ்வளவு தூரம் இழுபட்டு செல்வார்? ஆற்றின் வழியே எவ்வளவு தூரம் இழுபட்டு செல்வார்? உரோமை இலக்கம் A part, B part, C part அது
அதே போல டி பார்ட் எழுதுங்க. ஏன்னா அதுலதான் உறவு இலக்கம் 1ல ஏ பார்ட், பி பார்ட், சி பார்ட், அடுத்து டி பார்ட் இருக்கும். மறுகரையை அடையெடுக்கும் நேரம் யாது? மறுகரையை அடையெடுக்கும் நேரம் யாது? ஏ பார்ட் அவரின் வேகம் யாது? பி பார்ட் அவர் செல்லும் திசை யாது? சி பார்ட் ஆற்றின் திசை வழியே எவ்வளவு தூரம் விடுபட்டு செல்வார்? டி பார்ட் மறுகரையை அடையெடுக்கும் நேரம் யாது? இப்ப எழுதுன உரோமை இலக்கம் 2. உரோமை இலக்கம் 2. உரோமை இலக்கம் 2. நேர் எதிரே உள்ள புள்ளியை அடைவதற்கு நேர் எதிரே உள்ள புள்ளியை அடைவதற்கு உரோமை இலக்கம் 2. நேர் எதிரே உள்ள புள்ளியை அடைவதற்கு நேர் எதிரே உள்ள புள்ளியை அடைவதற்கு அவர் எத்திசையில் நீந்துதல் வேண்டும். அவர் எத்திசையில் நீந்துதல் வேண்டும். திசையில் நீந்துதல் வேண்டும். தொடர்ந்து தற்போது அவர் மறுகரையை அடையெடுக்கும் நேரம் யாது? 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 அவர் மறுகரையை அடையெடுக்கும் நேரம் தற்பொழுது அவர் மறுகரையை அடையெடுக்கும் நேரம் யாது? தற்போது மறுகரையை அடையெடுக்கும். ரைட், ஓகே. கேள்வியை கவனிங்க. எங்களோட சார்பகத்துல மேக்சிமம் இதோட சார்பகத்துக்கான கேள்விகள் பண்ணி அடுத்து இந்த டியூட்டோரியல் இருக்கிற கேள்விகளை நாம பார்த்துட்டு போகலாம். சரியா? இந்த கேள்வி நல்லா அப்படிங்கிறது இவ்வளவுதான் விஷயங்கள். சின்ன சின்ன கதைகள் சரியா தெளிவாக விளங்கிடுங்க என்ன கதைகள். இந்த கேள்விகள் வரக்கு நான் இன்னும் மேலதிகமான தகவல்களை கேள்விகளை கழிச்சுக்கிறேன் டியூட்டோரியல். சரி, இப்ப கவனிங்க பார்ப்போம். சரியா? இப்ப ஒரு ஆறு வந்துகிட்டு என்ன செய்யுதுன்னா சமாந்தரமான கரைகளை உடையதா? இந்த ஆறு வந்து சமாந்தரமான கரைகளை உடையதா? நல்லா கவனிக்க சொல்லலாம். ஆறு வந்துகிட்டு சமாந்தரமான கரைகளை உடையது. சமாந்தரம் ஆறு வந்து சமாந்தரமான கரைகளை உடையது. இதுல நீர் என்ன செய்யுதுன்னா பாயல. நீர் வந்துகிட்டு கரைகளுக்கு சமாந்தரமாக 3 மீட்டர் செகண்ட் -1 பாயும். அதே நேரம் ஒரு மனிதன் வந்துகிட்டு நிலையான நீர்ல, அதாவது அவரோட எனர்ஜி எல்லாத்தையும் யூஸ் பண்ணி ஒரு நிலையா இருக்கிற நீர்ல அவரால் 4 மீட்டர் செகண்ட் -1 வேகத்துல நீந்த இயலுமா? அது சொல்லலாம். நிலையான நீரில்
மனிதன் 4 மீட்டர் செகண்ட் மேக்ஸிமம் வேகத்தோட நீந்து போறார். அவர்கிட்ட இருக்கிற ஃபுல் பவரை யூஸ் பண்றாரு. இருக்கிற ஃபுல் பவரை யூஸ் பண்ணி என்ன செய்வாரு, அந்த நிலையான நீர்ல ஓய்வுல இருக்கிற நீர்ல இந்த வேகத்துல நீந்துவார். அதுக்கு மேல அவரால் எனர்ஜி கொடுக்கல. மேக்சிமம் அந்த இதனை கொடுக்கலாம் அவரால் 4 மீட்டர் செகண்ட் மேக்ஸிமம் வேகத்தோட அவரு நீந்தலாம். இப்ப என்ன நோக்கம் நல்லா கவனிங்க. இப்ப நல்லா கவனிங்க. இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த பாயிண்ட்ல இருந்து மனிதன் என்ன செய்ய போறான்னா இந்த ஆற்றுக்குள்ள பாய போறார். ஆற்றிற்கு செங்குத்தாக இந்த மனிதன் பாய போறார். தெளிவாக விளங்கி சில விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். ஆற்றிற்கு செங்குத்தாக என்ன செய்யறார், ஆறு பாய்கிற திசைக்கு செங்குத்தாக மனிதன் பாய போறார். சரியா, செங்குத்தாக மனிதன் பாய போறார். செங்குத்தாக மனிதன் பாய போறார். இன்னைக்கு தெரியும், அவர் மனிதன் வந்துட்டு இவ்வளவுதான், இதுக்கு மேல அவரால் கொடுக்கிறார். 4 மீட்டர் செகண்ட் வேகத்தோட ஆற்றுக்கு செங்குத்தா பாய்க்கும். இப்ப 6 அங்காள திசையில 3 மீட்டர் செகண்ட் -1. எனவே மனிதனின் மீது இந்த திசையில ஆர்வ வேகம் 3 மீட்டர் செகண்ட் குறிப்பிடப்படும். மனிதன் என்ன செய்ய போறாருன்னா ஆற்றின் வழியே இந்த திசையாக அடிபட்டு செல்ல போறார். இது 3, இது 4. விளைவுகளாக இந்த திசை ஜைனப், இது விளைவுகளா? மனிதன் அந்த திசையில அடிபட்டு செல்வாருங்க. அது 5 மீட்டர் செகண்ட் -2. நீ அதெல்லாம் நம்ம பிடிச்சிக்கலாம். சரி, பாவம் என்ன சொல்றாங்க. முதலாவது கேள்வியை பார்ப்போம். இவ்வளவு கதைச்சது, இவர் ஒரு கரையிலிருந்து மறுகரையை அடைவதற்கு அவருக்கு நோக்கம் மறுகரையை அடைகிறதா? நேர் எதிரேற்ற புள்ளியெல்லாம் இல்லை. உறமையில கொண்டு இங்கிருந்து பாஞ்சு மறுகரையை அடையும். மறுகரையை அவர் இந்த புள்ளியில அடையப்படுறார். இந்த புள்ளியில தான் அவர் அடையப்படுறார். சரி, பாவம் என்னோட நேர்கோடா நீங்க வந்து எடுத்துக்குவீங்க. சரி, இவர் ஒரு கரையிலிருந்து மறுகரை அடைவதற்கு ஆக்குவதற்கு செங்குத்தாக நீந்துகிறார். அவரின் வேகம் என்னன்னு கேள்வி. சரி பாருங்க, உரோமை இலக்கம் 1ல A5 மீட்டர் செகண்ட் -1 கண்டாச்சு. அதுல மாற்று 5 மீட்டர் செகண்ட் -1. சரி பாருங்க, அடுத்தது பாருங்க என்ன சொல்றாங்க. இவர் செல்லும் திசையா, இவர் செல்ற திசை என்ன? சரி, நான் கிடையோடு அமைக்கிற படம் தான் முடிவு பண்ண போறாரு. நல்லா கவனிங்க. கிடையோடு அமைக்கிற கோணத்தை எல்ஃபாண்ட் எடுத்தால் சரியா கவனி, எல்ஃபாண்ட் எடுத்தால் எனவே திசை கருவியாக tan alpha சமம் b. tan alpha சமம் எதிர்பக்கத்தின் கீழ் அயல்பக்கம். எதிர்பக்கம் 4, அயல்பக்கம் 3. எனவே அல்பா சமம் tan inverse 4/3 கிடையுடன். அவ்வளவுதான். படத்துல குறிச்சாச்சு, அங்க எழுதியாச்சு. படம் காட்டுது அந்த திசையில, வடகிழக்கு திசையில கிடையோட, கிழக்கிலிருந்து வடக்காக கிடையோட 4 tan inverse 4/3 பார்த்துட்டா போதுமானது. கொள்ளையர்த்த தேவையில்லை, இவ்வளவு. ரைட், அடுத்தது ஆற்றின் திசை வழியே எவ்வளவு தூரம் இழுபட்டு செல்வார்? ஆற்றின் திசை வழியே எவ்வளவு தூரம் இழுபட்டு செல்ல போறார்? இந்த தீதான் கேள்வி. அதை கண்டுபிடிக்கலாம். 6 வந்துட்டு நம்ம சொல்லிட்டான். இவர் அகலம் வந்துகிட்டு 100 மீட்டர். அகலம் வந்துகிட்டு 100 மீட்டர். என்ன அப்ப இது அல்பாவா இருந்தா இதுவும் அல்பா, இதுவும் அல்பா. இப்ப பாருங்க, தூரங்கள் சார்ந்து இது எதிர்பக்கம், இது அயல்பக்கம். ஏன்னா இந்த கோணம் எதிர்பக்கம், இது அயல்பக்கம். எனவே சீபா tan alpha சமம் தூரங்கள் சார்ந்து எதிர்பக்கம் 100, அயல்பக்கம் d. 100 வரும். tan alpha தான் கண்டுபிடிச்சிருக்கீங்க. 4/3 இது சமம் 100 d வரும்.
முறைகள் டி. எனவே டி சமன் 100 தர 4 100 தர 3 கீழ 4 25 தர 3 75 மீட்டர் இதான் டி 75 மீட்டர். சரியா? அப்ப ஆற்றின் திசை வழியே எவ்வளவு தூரம் விட்டு செல்ல போறாங்க? 75 மீட்டர் விட்டு செல்ல போறாங்க. அடுத்த கேள்வி என்னன்னா, மறுகரையை அடைய எடுக்கிற நேரம் எல்லாம் ஒரு கதை. இப்ப உதாரணம் சொல்லுவாங்க, அதாவது இப்ப டி பார்ட், இந்த கேள்வி நல்லா விளங்கிக்கணுமா? டி பார்ட், இந்த மனிதன் கிடையாக எவ்வளவு தூரம் இடப்பெயர்ச்சி அடைஞ்சிருக்காருண்டா 75 மீட்டர். கிடையாக இடப்பெயர்ச்சி அடைகிறதுக்கு காரணமான வேகம் இந்த கிடைக்கு. சரியா? மனிதன் கிடையாக இடப்பெயர்ச்சி அடைஞ்சதுக்கு காரணமான வேகம் இந்த கிடைக்கு. நிலைக்குத்தாக மனிதன் எவ்வளவு இடப்பெயர்ச்சி அடைஞ்சிருக்காங்கன்னா 100 மீட்டர். அதுக்கு காரணமான வேகம் இந்த வேகம். இந்த திசையில மனிதன் இடப்பெயர்ச்சி அடைஞ்ச தூரம் நம்ம காணலாம் யூஸ் பண்ணி காணலாம். அந்த இடப்பெயர்ச்சி காரணமான வேகம் இந்த 5 மீட்டர் செகண்ட். நீங்க எதுனாலும் இந்த மூணுல ஒன்றை செலக்ட் பண்ணலாம். மூன்றுமே இந்த புள்ளியை நோக்கி மனிதன் நகரத்துக்கு தேவையான கதைகளை கதைச்சு. மனிதன் கிடையாக இடப்பெயர்ச்சி அடைஞ்சது காரணம் கிடைவேகம். நிலைக்குத்தாக இடப்பெயர்ச்சி அடைஞ்சது காரணம் அங்க நிலைக்குத்து வேகம். இயக்க திசையில இடப்பெயர்ச்சி அடைஞ்சது காரணம் இந்த 5 மீட்டர் செகண்ட் மைனஸ். நீங்க எதை எடுத்து போட்டாலும் விடை சரியாக வரும். சரியா? விஷயத்தை விளைக்கிற தேதி விளைக்கிற சரி. அப்ப கிடையாக நான் வேகம் தரப்பட்ட இது 3 சமம் டி ஓவர் டி எழுதலாம். இடப்பெயர்ச்சியின் கீழ் நேரம். அப்ப டி சமன் டி 75 கீழே 3, எனவே 25 செகண்ட். சரி, இது நான் கிடையை எடுத்து இது பண்றேன். இதே இது நீங்க நிலைக்குத்து எடுத்தால் நிலைக்குத்து 4, இது சமன் தூரம் 100 பை டி. எனவே டி சமன் 25 செகண்ட். சரியா? எங்களுக்கு தெரியும் ஏங்கிறது யாரு, பிங்கிறது யாரு, சிங்கிறது யாரு, டிங்கிறது யாரு. 25. ஜெயினுக்கு இந்த கேள்வி எல்லாம் விளைக்கிறார். தெளிவாக எல்லாத்தையும் விளங்கி. இப்ப அடுத்த கேள்வி உங்கள்ட்ட கேட்காங்க பாருங்க, என்ன சொல்றாங்க பாருங்க. நேரெதிரே உள்ள புள்ளியை அடைவதற்கு அவர் எத்திசையில் நீந்துதல் வேண்டும். இப்ப வர நோக்கம் இந்த புள்ளியை அடையணும். நோக்கம் என்னது? இந்த புள்ளியை அடையணும். இந்த புள்ளியை அடையணுமாக இருந்தால் இவர் எந்த திசையில நீந்தணும்? நான் சொல்றேன், இவர் இந்த திசையில பாய்வாராக இருந்தால், இந்த திசையில பாய்வாரா இருந்தால் அடிச்சடிச்சு இங்க ஒண்ணு சரி. எனவே அவர் நீந்த வேண்டிய திசை, நீந்த வேண்டிய திசை இங்க கவனிக்கணும். நீந்த வேண்டிய திசை இந்த திசையில பாய்வாரா. இப்ப நல்லா கவனிங்க. இப்ப நல்லா கவனிங்க. இப்ப இவர் இந்த திசையில நீந்த, நான் என்ன செய்யறேன்னா இது கிடையோட, சரியா, கிடையோட தீட்டா கோணத்துல நீந்தணும். மனிதன் பாயிர திசையில அவரால நீந்தக்கூடிய வேகம் இந்த ரெட்ல போற நல்லா கவனிங்க. அது 4 தான், அதுல மாற்றுக்கிறது 4 மீட்டர் செகண்ட் மைனஸ். சரியா? இப்ப இந்த மணி இது தீட்டாங்க, இதுவும் தீட்டா. சரியா? கவனிங்க. 4 மீட்டர் செகண்ட் மைனஸ் 1, இந்தியால திசையில 3 மீட்டர் செகண்ட் மைனஸ் 1. இங்க இருக்கிற விளைவு வேகத்தை நீங்க கண்டுபிடிக்கலாம். இருக்கிற விளைவு வேகத்தை கண்டுபிடிக்கலாம். அதை நான் வீண்டெடுக்கிறேன். இந்த வேகத்தை நான் வீண்டெடுக்கிறேன். நல்லா கவனிங்க. மனிதன் திசையை மாத்தி பாஞ்சாலும் அவரால மேக்சிமம் பாயக்கூடியது என்னது? அந்த 4 மீட்டர் செகண்ட் மைனஸ் அந்த வேகம் பாஞ்சலாம். அப்ப அவர் என்ன செய்யறாங்க, தனக்கு நேரடிக்கிற இடத்தை அடையிறதுக்கு கொஞ்சம் இஞ்சால சைடு, ஏன்னா இஞ்சால அடிச்சு போடுறாரு. அப்ப எதிர் திசை இஞ்சால 6 செல்ற திசைக்கு எதிர் திசையின் பக்கமாக ஒரு கிடையுடன் தீட்டா கோணத்துல சாஞ்சி என்ன செய்யற அந்த ஆத்துக்குள்ள பாஞ்சு நீங்க பாருங்க. அவர் அடிபட்டு இந்த நேரடி புள்ளிக்கு வராரு. அப்ப அந்த வேகத்தை கண்டுபிடிக்க போறோம். திசையில்
பாய வேண்டும், திசையில் பாய வேண்டும் கேள்வி. ரைட், ஓகே, அது பிடிக்கலாம், அது பெரிய ஒரு கதை இல்லை. இங்க பாருங்க, இப்ப உரோமை இலக்கம் 2, உரோமை இலக்கம் 2, உரோமை இலக்கம் 2. இப்ப இன்னாலிக்கிறது தெரியும், இது 3 மீட்டர் வேகங்கள் சார்ந்து கிடைச்சுன்னா இது 3 மீட்டர் செகண்ட், இது 4 மீட்டர் செகண்ட், அப்படிதானே? அப்படின்னா திசையை பிடிக்கும். இங்க பாருங்க, அயல் பக்கமும் செம்பக்கம், அயல் பக்கமும் செம்பக்கம், சரியா? அயல் பக்கமும் செம்பக்கம் பயன்படுது cos θ வருமே, cos θ சமம் அயல் பக்கம் 3 செம்பக்கம் 4, எனவே θ சமம் cos இன்வர்ஸ் 3/4. படத்துல தெளிவாக θ குறிச்சாச்சு, θவெல்லாம் தெளிவாக குறிச்சாச்சு. கிடையுடன் ஏன்னா கிடையுடன் மேற்கிலிருந்து வடக்காக, ரைட், ஓகே, மேற்கிலிருந்து வடக்காக θ சமன், அதாவது cos இன்வர்ஸ் 3/4 பாகைக்கூடாக மாறியாச்சு அப்படிங்கிறதாக ஃபைனல். இப்ப அடுத்த கேள்வி, இதை அடைய எடுக்கிற மறுகதை அடைய எடுக்கிற நேரம் என்னன்னு கேள்வி. உனக்கு தெரியும், இப்ப இந்த திசையில 100 மீட்டர் கடக்க போறாரு, இதெல்லாம் தெரியாது, எவ்வளவு தூரம் போகுதுன்னு தெரியாது. இந்த திசையில 100 மீட்டர் கடக்க போற, இந்த v இருக்கு, அப்ப v கண்டுபிடிக்கும். எனவே பைதகரஸ் தேற்றத்தை யூஸ் பண்ணினா 4 வர்க்கம் சமன் v வர்க்கம் சக 3 வர்க்கம். எனவே v வர்க்கம் சமன் 4 வர்க்கம் சய 3 வர்க்கம் 16 சய 9, இதுல 7 வரும், இது v வரும். அப்ப v சமன் என்ன வரப்போறாரு, வர்க்கமூலம் 7 மீட்டர் செகண்ட் மைனஸ் 1. 100 மீட்டர் தூரத்தை கடக்க போறாரு, கடக்க எடுக்கிற நேரம், எனவே வர்க்கமூலம் 7 சமன் 100 × t1. தற்போது மறுக்கரை அடைய இருக்கிற நேரம், தற்போது மறுக்கரை அடைய இருக்கிற நேரம், எனவே t1 சமன் 100 × வர்க்கமூலம் 7 வரும் செகண்ட். உரோமை இலக்கம் 2 செஞ்சு வழங்கிட்டா? ஓம் சார். ஆழமாகவும் தெளிவாகவும் விளங்கிடுது. பிசிக்ஸ வந்துகிட்டு ஏன் இதுக்கு நாங்க செய்யறோம்ன்றது தெரியாம செஞ்சோம்னா கஷ்டம். பல பாடமாக்கி தான் இது பண்ணணும், பாடமாக்குற கேள்வி வந்து மட்டும் வந்தா செஞ்சுட்டு போகணும். பட் அங்க நடக்கிற அந்த மெக்கானிசம், அங்க இருக்கிற அந்த தியரியில அந்த ஆளுங்களை தெளிவாக விளங்கி எடுத்துட்டு கேள்விகளை ட்ரை பண்ண தெரியணும். ஓகே, இந்த கேள்வியை நோட் பண்ணி எடுத்து இதோட உங்களோட சார்புங்கிற சப்ஜெக்ட் கம்ப்ளீட் ஆகிருக்கு, சரியா? மிச்சம் மீதி கேள்வி நான் டியூட்டோரியல் தியரி வைஸா இவ்வளவுதான் நம்ம கதைக்க போறோம். தியரி வைஸா இவ்வளவுதான் நம்ம கதைக்க போறோம். அடுத்தது இயக்க சாப்பாடுகளுக்கு நான் போறோம். சரி, ஓகே, இதை நீங்க நோட் பண்ணி எடுங்க. நான் இதை போட்டோ அனுப்பிடுறேன், குரூப்ல நீங்க எழுதி, சரியா? ரைட், ஓகே, சந்திப்போம் இன்ஷா அல்லாஹ் அடுத்த கிளாஸ்.